போறா உள்ள வரேன், இந்த வந்துடுறேன். ஏன் பையன் வந்து போச்சா? இது சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாங்க, சாப்பாடு மிஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு புண்ணியமான சாப்பாடு. அதான் என்னன்னா இதோட கண்ணியம் அப்படின்னு கேட்டால் ஒரு பருக்க இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்லுவாங்க 369 பேருக்கு உழைப்புலன்னு வருது சரிங்களா. சாப்பாடு புனிதமான சாப்பாடு. இது வந்து ஜீவராசிகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஹக்கு. அது நாய் நரி பள்ளி பாச்சா பன்னி எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது சரிங்களா. எல்லாம் யாரும் பசி பண்ணிமா போடல, எல்லாருக்கும் கொடுக்க வச்சுருக்கேன். இதுக்காக கால் வெடி படக்கூடாது, இது கண்ணியம் குறைச்சி போயிடுது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. சாப்பாடு அவ்வளோ பெரிய நிமிஷம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாய்ப்படிக்கு சாப்பிடாதீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றமா இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க நாய்க்கு கொடுப்பாங்க சரிங்களா. இப்போ சாப்பாடு கீழே போயிடுச்சு, அதை எடுத்து போட்டு இப்போ யாருக்கு கொண்டு வைக்க போனால் நாய்க்கு கொண்டு வைக்க போகிறேன், இல்லை ஜீவராசிக்கு வைக்க போகிறேன். ஜீவராசி செய்ய வேண்டியது நம்ம கடமை சரிங்களா, அவசியம் செய்யணும். ஏதோ யாருக்கு போயிடாக்காங்க. வீட்டில் சாப்பிடும்போது சுப்ரா வச்சுக்கோங்க, சுப்ரா வச்சு சாப்பிடுங்க. சுண்ணத்து ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாங்கன்னா 100 ஷஹீதுடைய நன்மை. சுண்ணத்து ஹயாத்தா 100 ஷஹீதுடைய நன்மை தெரியுங்களா. வீட்டில் சாப்பிடும்போது உங்கள் மனைவியை அத்தாவை அம்மாவை தங்கச்சியை தம்பியை சொந்தக்காரனை பந்துக்காரனை அக்கம் பக்கம் வீட்டுக்காரனை ரம்சான் சொன்னாங்க யாருங்க உங்கள் வீட்டு தண்ணியில் ஒரு சாப்பாட்டில் குழம்புல தண்ணியை சேர்த்துங்க அப்படின்னு. எதுக்கு சொன்னாங்க? அக்கம் பக்கத்து வீட்டுக்கு அண்டை வீட்டுக்காரனுக்கு நீங்கள் கொடுங்கன்னு இருக்காங்க சரிங்களா. கொடுக்கணும். என் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் அவங்க மனசு குளிரணும், நல்லா இருக்குது. அவங்க நல்லா தான் நம்ம நல்லா இருப்போம் சரிங்களா. அதனால் வந்து வீட்டில் சுப்ரா வைங்க. 100 ஷஹீது நன்மை. சுப்ரா வைக்கணும் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா ஏறுங்க 7 தலைமுறைக்கு பஞ்சம் வராது. 7 தலைமுறைக்கு பஞ்சம் வராது. ரெண்டாவது கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிடும்போது கையை கழிக்கிறீங்க, சாப்பிடும்போது கையை கழிக்கிறீங்கன்னா ஏறுங்க கடனே இல்லாமல் மௌத்தா போவீங்க, கடனே இருக்காது. நான் சொல்ல ஹதீஸு சரி முடிச்சு. வாயை கொப்பளிக்கணும். எப்படி கொப்பளிக்கீங்க? களிமா சக்கராத்தாலினா கொஞ்சம் களிமா நசீவாங்க இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் ஹயாத்து ஹக்கான விஷயம் சரிங்க. ரொம்ப கன்ஃபியூஸாக வச்சுருங்க. ஈஸ்வர மாசாக்கு போங்க, அலிமோனாவில் இருப்பாங்க, டவுன் ஹாஜி சரிங்களா, அவங்க இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. அங்கே இருக்க பிள்ளைகளுக்கு கேட்கணும் அவசியம் இல்லை. அந்த கேட்டில் போய் இன்னாலே சரி கேட்டு சொன்னேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா போய் ஹயாத்து உள்ள அவுளியாக்கள் அவங்களாம் யூசுஃபெல்லாம் அவுளியாக்கள் தான் இருக்காங்க. 450 அவுளியா இருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள் தெரியும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். நாட்டை நேசிக்கிறேன், வீட்டை நேசிக்கிறேன். காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் சரி இஸ்லாமிய பங்கேற்க மிக வச்சுட்ருக்காங்க சரிங்களா. நான் பள்ளி பாபாட்ட கோச்சி எடுத்துவேன், ஆனால் பள்ளி பாபா கட்சியில் இருப்பேன் இல்லை, செய்ய மாட்டேன். ஏன்னா அவரை வச்சு என்ன அரசியல் செய்கிறாங்கன்னா செய்ய மாட்டேன். இப்போ எடப்பாடி தலைமையில் போய்கிட்டு இருக்காங்க கேட்டாங்கன்னா அல்ல அண்ணா சப்ஜெக்ட் பண்ணி என்ன விட்டுருங்க கேம்பேக் பள்ளி பாசி பாபா தாய் மண்ணே வணக்கம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். ஜாஹிந்த்.